ஸ்பீட் பைக் ஹோண்டா ஆக்டிவா BS6 மாடல். இந்த வண்டி ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஸ்லோ ஸ்பீடு வந்து வண்டி ஆடுது. சீட்டு மேலே உட்காந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ரேஸ் ஆகுது. நார்மலாக ஸ்லோ ஸ்பீடு ஆடிட்டே இருக்குது. சீட்டு மேலே உட்காந்தோம்னா ரேஸ் ஆகுது. உட்காருங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. எந்திரிங்க. ஒரு புதுவித ஒரு ஃபால்ட் வந்து இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் வந்திருக்கு. உட்காருங்க. எந்திரிங்க. இந்த வண்டி ஃபால்ட் என்னான்னு பார்க்க போகிறோம். 2 எக்ஸலேட்டர் கேபிள் ஒயரையும் ரிமூவ் பண்ணியாச்சு, எடுத்து விட்டுட்டோம். அப்படி இருந்தும் வண்டி மேலே ஏறி நின்றோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. ஏறி நின்றோம்னா சென்டரில் ஏறி நின்றோம்னா வண்டி ரேஸ் ஆகுது. பேட்ரி பாக்ஸ் அவுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் கிட்டில் தெரியுதுங்களா பாருங்கள். கிட்ட லைட்டை கட்டுங்க. இந்த ஒயரிங் கிட்டில் அழுத்தினோம்னா வண்டி ரேஸ் ஆகுது. இந்த ஜாயிண்டிங்கில் இது தெரியுதுங்க இல்லையா, ஒரு திருப்பில் வச்சு ரேஸ் அழுத்தினோம்னா வண்டி ரேஸ் ஆகுது. ஓபிடி டூல் போட்டும் செக் பண்ணி பார்த்தோம். எந்த ஃபால்ட்டு கூட காட்டல, கிளியராக இருக்குது. ஒயரிங்கெல்லாம் அவுத்துட்டோம். அவுத்து செக் பண்ணதுக்கு ஒயரிங் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த இடத்துலையும் கட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இந்த ஒயரிங்கை மட்டும் நல்லா இழுத்து விட்டோம். ஒவ்வொரு ஒயரையும் ஏதாவது கட் ஆகிருக்குதா என்ன செக் பண்ணோம். எந்த ஒயரும் கட் ஆகலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரெடி பண்ணிட்டோம். கடைசி வரைக்கும் என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒயரிங் கிட்ட டேப்லாம் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் ஃபால்ட்டு இது வரைக்கும் எதுவும் வரல. வண்டி ஓட்டி பார்த்தோம், இந்த ப்ராப்ளம் இல்லை, கிளியராக இருக்குது. ஆக்டிவாவில் இது ஒரு புதுவித ப்ராப்ளமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி.